Keerthusplatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கடையில வாங்குற குல்ஃபி மாதிரியே இருக்கும். இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கோங்க. அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காது. இப்போ பாத்தீங்கன்னா பால் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டி வரணும். அது வரையும் பால் நல்லா கொதிக்கட்டும். பால்ல எந்த தண்ணியும் சேர்த்தாதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. 2 கரண்டி பால் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்க வீட்ல மில்க் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க இதே அளவு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல எந்த கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க கார்ன்ஃப்ளவரும் சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனா அந்த டேஸ்ட் வராது. அதனால மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா சுண்டிடுச்சு. இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா சர்க்கரையை கம்மியா சேர்த்திக்கோங்க. போக போக நல்லா பால் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மில்க் பவுடர் இருக்குல்ல, அது சேர்த்திக்கோங்க. எந்த லம்ப்ஸ் இல்லாம சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் பவுடர் சேர்த்து ஆரம்பிச்ச உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கை விடாம கலக்கிட்டே இருங்க. இது கூட சாப் பண்ண 10 முந்திரி சேர்த்திக்கோங்க. ஒரு 10 பாதாம் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 பிஸ்தா சேர்த்திக்கோங்க. நல்லா சாப் பண்ணதை சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ளைனாகவும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த குல்ஃபியோட பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்குல, அந்த அளவு வரணும். உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் குல்ஃபி மோல்டு இல்லை, அதனால நான் குட்டி குட்டி கப்ஸில் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட கப்ஸோ பிளாஸ்டிக் கப்ஸோ இல்லைனா டீ டம்ளர்லேயும் சேர்த்திக்கலாம். நான் குட்டி டீ டம்ளரில் சேர்த்திக்கிறேன். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்காது. அதனால நான் வந்து எதில் எடுத்திருக்கேன்னா நீம் ஸ்டிக் எடுத்து அது நல்லா வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு அது மேலே இருக்க லேயரை எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஷேப்பன் பண்ணாலே அந்த ஸ்டிக் ரெடி ஆகிடும். அந்த ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் எடுத்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வச்சாச்சு. நம்மளோட குல்ஃபி ரெடியாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ நார்மலான வாட்டரில் அந்த டம்ளரை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான குல்ஃபி ஒன்று வந்தாச்சு. இன்னொரு குல்ஃபியும் ட்ரை பண்ணலாம். ரெண்டு செகண்ட் தண்ணியில் வச்சுருந்தாலே போதும். இந்த குல்ஃபி பாருங்கள், இதுவும் சூப்பராக வந்துருச்சு.
இப்போ ஸ்டிக் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட்டோம். ஸ்டிக் இல்லாததை வந்து கத்தி யூஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக வெளியே வந்துடும். இப்போ இதையும் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது குல்ஃபி. இது என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.